நியாய தத்துவத்தில் பிரமேயம் என்பது அறியப்பட வேண்டிய பொருள் அல்லது உண்மை என்று கூறப்படுகிறது. அதாவது கண்களால் மரத்தை பார்க்கிறோம். இங்கு கண் என்பது பிரமாணம், மரம் என்பது பிரமேயம். முதலாவதாக ஆத்மா. ஆத்மா என்பது உடலுக்குள் இருக்கும் உயிரின் அடிப்படை சக்தி. அது மனிதனின் அறிவும் அனுபவங்களும் ஏற்பட காரணமாகிறது. மனிதன் நினைப்பதும் உணர்வதும் சிந்திப்பதும் அனைத்தும் ஆத்மாவுடன் தொடர்புடையவை. இரண்டாவதாக சரீரம். ஆத்மா உலக அனுபவங்களை பெற பயன்படுத்தும் முக்கிய கருவியே சரீரம் எனும் உடல். மூன்றாவதாக இந்திரியங்கள். மனிதன் உலகத்தை பார்க்கவும், ஒலிகளை கேட்கவும், வாசனைகளை நுகரவும், சுவையை உணரவும், தொடுதலை உணரவும் உதவுகிறது. நான்காவதாக அர்த்தம். புலன்கள் உணரும் பொருட்களை குறிக்கிறது. புலன்கள் மூலம் உணரப்படும் பொருட்களுக்கு அர்த்தம் எனப்படுகிறது. ஐந்தாவதாக புத்தி. இது அறிவில், புரிதல், சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறன் போன்றவற்றை உள்ளடக்கியது. ஆறாவதாக மனம். மகிழ்ச்சி, துக்கம், கவலை போன்ற உணர்ச்சிகளும் மனத்தின் மூலம் அனுபவிக்கப்படுகின்றன. கவனம் செலுத்துவதிலும் மனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பிரவிருத்தி. இது மனிதன் செய்யும் செயல்கள் அல்லது முயற்சிகள் என்று பொருள். உழைப்பும் முயற்சியும் மனித வாழ்க்கையின் முக்கிய செயல்களாகும். அடுத்ததாக தோஷம். இது மனிதனை தவறான செயல்களுக்கு இட்டுச் செல்லும் உள்குறைகள் என்று பொருள். கோபமும் பொறாமையும் குழப்பமான உள்ளத்தை உருவாக்கி திறமை குறைபாட்டை ஏற்படுத்தும். பிரேத்தியபாவம் என்பது ஆத்மாவின் மறுபிறவி பற்றி பேசுகிறது. கர்ம வினைக்கு ஏற்ப அடுத்த பிறப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக பலன். மனிதன் செய்யும் செயல்களின் விளைவு அல்லது பயன் என பொருள். நல்ல தீய செயல்களை பொறுத்தே பலன் கிடைக்கும். துக்கம் என்பது வாழ்வில் ஏற்படும் துன்பம் மற்றும் வேதனைகள். உடல் நோய்கள், கவலை, மன அழுத்தம், உறவு விரிசல்கள் போன்றவை ஆகும். முடிவாக அபவர்க்கம். உண்மையான அறிவு கிடைக்கும்போது மனிதன் மன அமைதியையும் ஆன்மீக சுதந்திரத்தையும் அடைகிறான்.